வணக்கம், இலக்கியம் பயில்வோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெடுநல் வாடை. எழுதியவர் நக்கீரர். வையகம் பனிப்ப வளநேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயில் பொழிந்தன ஆர்களி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏறுடை இனநிறை வேறுபுலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடி இதழ் கண்ணி நீர் அலை கலாவ மெய்க்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க. பாடலின் விளக்கம். அது ஒரு கார்காலம். மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்த நேரம். மலைப்பகுதிகளுக்கு கீழே தான் கோவலர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களது பணியே ஆடு மாடுங்களை மேய்ப்பது தான். எப்போவுமே கையில் அந்த ஆடு மாடுங்களை மேய்ப்பதற்காகவே வளைந்த கோல் ஒன்று வச்சுருப்பாங்க. தலையில் காந்தல் மலரை சூடியிருப்பாங்க. காந்தல் மலர்னு சொன்னதும் இது என்ன திணைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இது குறிஞ்சி திணை தான். மழை அதிகமாக பெஞ்சனால அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதனால் அவங்க மேய்ச்சல் தொழில் பாதிக்கப்படுது. அதனால் அந்த மழையவே அவங்க ரொம்ப வெறுத்தாங்க. வெள்ளப்பெருக்குனால அவங்க பழைய இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு மாறினாங்க. இதனால் அவங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. மழை அதிகமாக பெஞ்சனால அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சு. இதனால் விறகு கட்டையெல்லாம் எடுத்து வைத்து நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சாங்க. ஆனாலும் அவங்களுக்கு குளிர் போகலை. அவங்க பற்கள் நடுங்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, பறையை அடிப்பது போல் அவங்க பற்கள் நடுங்கிட்டே இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.